அதே மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ளே நல்ல குணம்னு ஒன்று இருந்தால் கெட்ட குணம்னு ஒன்று இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே தாங்க நான் இப்போ சொல்ல வரேன். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பார்த்திங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகுது. அப்போ வந்து நான் ஒரு 10க்கு 10 ரூமில் தாங்க வாடகைக்கு இருந்துகிட்டு இருந்தோம். அது தம்பி கன்சீவ் ஆகத்தட்டி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அந்த ரூமு. அதுக்கப்புறம் தம்பிக்கு தொட்டில் போடுறதுக்கு வசதி இல்லை. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜு, கட்டில், பீரோ எல்லாமே அந்த ரூமுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்ததுனால எனக்கு தொட்டில் போட வசதி இல்லை பார்த்துக்கோங்க. அதனால நாங்கள் வேறு வீட்டுக்கு காலி பண்ணி போகிறோம். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரச்சிலே அந்த புது வீட்டுக்கு தான் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தால வந்து அந்த வீட்டுக்கு போகிறேன். எங்கள் மாமியார் வீடு அந்த வீடு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 தெரு மட்டும்தான் தள்ளி இருக்கிறோம் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து போயாச்சு. போய் எனக்கான ஒன்றுமே தெரியல. தம்பியை பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 மணிக்கு தான் அழுவான் பார்த்துக்கோங்க. அது சேமாக அழுகிற டைம் அதாகவே இருந்துச்சு. எனக்கும் அது பெருசாக தெரியல. ஏன்னா குழந்தைங்க ரொட்டீனாக ஒரு டைம் எந்திரிக்குதுன்னா அந்த டைமில் தான் எந்திரிக்கும், அழுதாலும் அதே டைம் தான் அப்படின்ட்டு நாங்களும் போயிட்டோம். அப்புறம் ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, என்னென்னு தெரியலம்மா. நான் அம்மா வீட்டுக்கு ஒரு டைம் வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. என்னென்னு தெரியலம்மா, நைட் நான் படுத்துட்டு தூங்கிட்டேன். ஆனால் என் பட்டன் மட்டும் தனியாக கலந்து கிடக்குது, அது என்னன்னு தெரியல, ஷேட் பட்டன் மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தூக்கத்தில் கலத்திருப்பீங்க, அதை வந்து நீங்கள் பெருசாக பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் நான் வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. ரிட்டன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கழனி தண்ணி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் அந்த பானை. அந்த பானையில் நைட்டு ஒரு 11 மணி இருக்கும் பார்த்துக்கோங்க. கழனி தண்ணி வந்து நான் ஊற்ற போகிறேன். அப்போ வந்து தம்பி லேட்டாக தானே தூங்குவான். எனக்கு அடுத்தால காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நாங்கள் லேட்டாக தான் தூங்குவோம். அதனால் 11 மணிக்கு தான் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு வெளியே கொண்டு அந்த தண்ணியை ஊற்ற போகலாம் அப்படின்ட்டு ஊற்ற போகிறேன். ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே லைட் எரியுது. ஆனால் அந்த ஒரு வீட்லேயும் அதே மாதிரி லைட் எரியுது. அதுக்கு கீழே ஒரு உருவம் நிற்கிதுங்க. கருன்னு ஒரு பொம்பளை உருவம் தான் பார்த்துக்கோங்க நிற்கிது. நின்னோடனே இதில் என்ன ஆச்சரியம்னா, அதை வந்து நான் பார்க்குறேன், அது என்ன பார்க்குது. இதான் ஹைலைட்டே பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 5 நிமிஷம் எனக்கு அது ஒரு சடன் நான் வந்து என்ன நினச்சி நின்னேன் அந்த இடத்துல எனக்கு சத்தியமாக தெரில. நேருக்கு நேர் நிற்கும். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் முனையில் அது நிற்கிது. நான் ஸ்ட்ரீட்டோட சென்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்க்குள்ளே நிற்கேன் பார்த்துக்கோங்க. அது என்ன பார்க்குது. எனக்கு என்ன பண்ணனே தெரில. அடுத்தால அதுக்கப்புறம் தான் ஒரு இது வந்துச்சு. டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே வந்து என் வீட்டுக்காரங்களே, அம்மா வெளியே ஒரு உருவம் நிற்கிது, அது என்ன உருவம்னே தெரியல, ஆனால் நீங்கள் தாம்மா பார்க்குது, நான் தண்ணி ஊற்றிட்டு வரேன், என்னையை தாம்மா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னப்பல அதனால என் வீட்டுக்காரங்க வேகமாக வந்து பார்த்தாங்க. பார்த்த உடனே பார்த்தா அந்த வீட்டில் லைட் எரியுது, அந்த உருவத்தை காணோம். அந்த லைட் ஆஃப் கரெக்டாக அந்த லைட் ஆஃப் பண்ணுறாங்க, அந்த உருவம் மறையுது பார்த்துக்கோங்க. நானே வீட்டுக்காரங்களும் பார்த்துட்டோம். பார்த்தனே வீட்டுக்காரங்க